ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்னொரு விஜய் டிவி சீரியலில் ஒரு கொத்தடிமை ஆரம்பம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, இந்த அணு இருக்காங்களே அவங்கள பார்த்து பயங்கரமாக போட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமியார் கொடுமை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொடுமைன்னா கொடுமை, பயங்கரமாக கொடுமை. கத்தி எடுக்கலை, துப்பாக்கி எடுக்கலை, ரத்தம் சிந்தலை. ஆனாலும் அணுவை வந்து சித்திரவதை பண்ணுறதுல இவங்க ஒரு டெக்னிக்கலாக பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அரிசியில் கிராம்பை போட்டு, அம்மா புழுவாக இருக்கும், புழு வரக்கூடாதுன்னு கிராம்பு போட்டு நான் எப்படி பொறுக்க போகிறேன்னு தெரியலன்னு விடுங்க நான் பொறுக்கிறேன். ஜூஸை கொண்டாந்து போட்டு கொட்டி விட்டு உடச்சி விட்டு விடுங்கத்த நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும். இப்படியா நீ உட்காந்தா இருக்கிற, உன்னை உட்கார விட மாட்டேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பண்ணுற வேலை பயங்கரமாக அணுவை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லாம் நிறைய சமைடி விதவிதமாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வேலைக்காரங்களையும் நைஸாக அப்படியே போக சொல்லிடுறாங்க. அதாவது சொன்னதுக்கப்புறம் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா விதவிதமாக சமையல் தான் நம்மளுக்கு இல்லாடியாச்சே. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சமைச்சு டைனிங் டேபிளுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் பரிமாறுது. சாப்பிட்டுட்டு அவங்க மாமனார் முதற்கொண்டு சூப்பராக இருக்குமா சமையல், ஆஹா ஓகணும் சூப்பர்னு சொன்னோன்னே சுந்தரிக்கு செம்ம காண்டாகுது. முகம் போகிற போக்க பார்க்கணுமே, அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இத்தனை நாள் சமைச்சு போட்டிருக்கேன், ஒரு நாள் பாராட்டிருக்கீங்களா, புது மருமக தானே அவளை பாராட்டுறீங்க அப்படின்னு கத்துறாங்க காண்டில். இல்லை சுந்தரி நீ நல்லா சமைச்சிருந்தா நான் சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டே இருக்கு. பக்கோடா செஞ்சிருக்கேன் அப்படின்னு பக்கோடா எடுத்து வைக்கிது அனு. அதுக்கப்புறம் அந்த போய் ராகவுக்கு எடுத்து வைக்கல, கையை பிடிச்சி அப்படியே உடும்பு பிடி மாதிரி நறுக்குன்னு பிடிக்குது. என்னமோ கையை பிடிச்சி ஒட்டிக்க போகிற மாதிரி. என்னன்னு எல்லாரும் பார்க்கல. என் பிள்ளைக்கு சுகர் ஆகாதுடி, அவனுக்கு ப்ரெஷர் இருக்குது, நீ பாட்டுக்கு இதை எடுத்து வச்சிருக்கிற பக்கோடா என்ன ஐட்டம்லாம் பிடிக்காது, எடுக்கிறியா என்ன, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா, ஆகாஷ் வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தாதுன்னு அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. சித்தி என்ன சித்தி, அவ்வளோதான் ராகவோட வேலை அவ்வளோதான். சித்தி என்ன சித்தி, சிறகடிக்கா சில மீனா அத்தை என்னத்தை அப்படிங்க பாருங்க சொல்லுங்க. அதே மாதிரி தான் இங்கே ராகவும் சித்தி என்ன சித்தி இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ராகவ் உனக்கு புரியாது, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியாது. உடனே அவங்க அத்தை, ஏமா சுந்தரி அவள் என்ன பண்ணிட்டா, அவளுக்கு தெரியுமா ராகவுக்கு இந்த மாதிரி இருக்குண்டு, நீ விடுமா அதெல்லாம் வைக்காதம்மா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அப்படியே கோவமா டக்குன்னு சுந்தரி என்ன பண்ணுது, திட்டுறதையும் திட்டிவிட்டு கையை கழுவிட்டு எந்திரிச்சு போகுது மோரக்கட்டை. இவங்க போனோன்னே எல்லாரும் புருஷன் எந்திரிக்கிறாரு. சரி பொண்டாட்டிக்காக புருஷன் எந்திரிக்கலாம், இந்த மாமியார் கிளவி பாட்டி கிளவி அது ஏன் எந்திரிக்குது, அதுவும் கையை கழுவிட்டு எந்திரிக்குது. ஆளாளுக்கு எந்திரிச்சிடுறாங்க. கடைசியாக உட்காந்து ராகவுமே எந்திரிச்சு போயிடாரு. ஆகாஷும் அஞ்சலியும் உட்காந்துருக்காங்க. அனு நீ வந்து சித்தி பேசிட்டான்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாயிருன்னு போனோன்னே சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் இருந்துட்டு பக்கத்தில் வர்றாங்க. அனு எல்லா பிளேட்டையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. தட்டெல்லாம் எடுக்கையில் கையை பிடிச்சி அம்மா அப்படி பண்ணதுக்காக மன்னிச்சுக்கோ கோச்சுக்காதுன்னு சொன்ன பட்டார்னு உருவி விடுறாங்க. அனு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர பத்திராளியாக மாறிடுறாங்க. நான் ஒன்றும் அவங்க அம்மா மேலே கோவிக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. உடனே ஆகாஷ் என்ன இது மாமியாக்காரி திட்டிட்டு போனதுக்கு என்னையே கோச்சுக்கிறாளே, இது என்னடா உலக நீதி, எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆகணுண்டா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு அனு செஞ்ச பாயாசம் இருக்குது அதை எடுத்து பிடிப்போம் அப்படின்னு நல்லா முடக்கு நல்லா சாப்பிட்றாரு பாயாசத்தை எடுத்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாசலில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அக்காவை பார்க்கணும் வெளியில் வா அனு அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருக்கிறாங்க. காணமேனு ஜன்னலில் எட்டி பார்க்குறாங்க. நம்ம அபி பாவங்க, அபி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜூஸை கூடி உடச்சிடுறாங்களா, அதை தொடச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அனு வந்து நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாட்டில். அங்கே ஆகாஷ் வர்றாங்க. ஆகாஷ் வரையில் கரெக்டாக அனு கீழே வலிக்கிட்டு விழுக போகிறாங்க. ஆகாஷ் தாங்கி பிடிக்கிறாங்க. படார்னு தள்ளி விட்டு நல்ல வேலை அரை கொடுக்கல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அனு நீங்கள் விழுக போனீங்க அதனால தான் நான் பிடிக்க வந்தேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும்ட்டு போனோன்னு அதை எல்லாம் ராகவ் பார்த்துட்டு வர்றாங்க இறங்கி. ஐயோ அண்ணே வர்றானே பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலைங்கிற மாதிரி அப்படி எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி ஓ அப்படிங்கிறாரு ஆகாஷ். என்னடா ஆகாஷ் ஒன்றும் இல்லை தெரியாமல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரிடா நான் பார்த்துட்டேன்டா நம்பிட்டேன்டா அப்படின்னு ராகவ் சொல்லையிலே அபி என்ன பண்ணுறாங்க வெளியில் இருந்துட்டு, சரி நம்ம டென்ஷன் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம், அக்கா வர சொல்லுவோம் அப்படிங்கிறக்காண்டி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இந்நேரத்துக்கு லூஸ் அடிக்கிறா அப்படின்னு அட்டன் பண்ணுறாங்க. அப்படி அட்டன் பண்ணோன்னே வெளியில் வாங்க கொஞ்சம் அப்படின்னு அபி வந்து கூப்பிடுறாங்க ராகவை. எதுக்கு வரையெல்லாம் இல்லையா அப்படின்னோடனே ராகவும் அப்படியே வர்றாரு. குட்டி போட்ட பூனை மாதிரி வெளியில் வந்தோடனே என்ன அப்படின்னு கிட்டக்கு வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லணும். என்ன சொல்லணும், அக்கா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நல்லா தான் இருக்கா, பார்க்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அவங்க சார்ஜை போட்டு வைக்க சொல்லி ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதான் பார்த்துக்கிறதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கையில் அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரி வந்துடுறாங்க. வந்துட்டு அடியே அப்படின்னு அப்படியே பத்தாக்காளி மாதிரி வந்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க அறிவில்லை, என் பிள்ளையோட என்னடி உனக்கு பேச்சு,
அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சித்தி, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கே? உங்கள் அப்பா ஆத்தாவும் ரோசமாக சொல்லிட்டு போனாங்க இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வர மாட்டோன்னு. நாங்கள் ஒன்று வெளியில தான் பேசுகிறேன், வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு அபி பதில் கொடுக்குறாங்க. உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு பயங்கரமாக சுந்தரி கத்துது. நான் என் கடைக்கு தான் வந்திருக்கேன். என்னடி உன் கடை? பெரிய கடை, போடி, இனிமேல் கடைக்கு வரக்கூடாது. நான் அக்ரிமெண்ட் போட்டு பணம் அட்வான்ஸ் கொடுத்து கடை வச்சிருக்கேன், எல்லாரும் போக சொல்ல முடியாதுன்னு சொல்லல. அங்கே எல்லாரும் வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டு, ஏன் சுந்தரி அவளை திட்டுற? அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீ ஏன் பயங்கரமாக அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கிற? எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. சரி, எல்லாம் கும்பல் கூடிடுச்சு, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு ஃபோன் பேசிகிட்டே வந்த சுந்தரி வந்து மறுபடியும் ஃபோன் வருது, நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அணுவையும் பார்த்துடுறாங்க. எல்லாருமே ஒன்றுமே எங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கக்கூட கூடாது, இந்தளவுக்கு ராட்சசியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாயை கொத்திட்டு கம்முன்னு கிடக்குறாங்க. ஒரு வார்த்தை அடக்கலாம். பாட்டிக்கு தான் இந்த வீட்டில் வேல்யூ இருக்குது. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? அவள் என் வீட்டு மருமக, என் வீட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது நீ வாயை மூடுறியா இல்லையா அப்படின்னு ராட்சசி மாதிரி கத்தாட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆனஸ்ட்டாக சொல்லலாம். அப்படியே எல்லாரும் பயந்துடுறாங்க. எல்லாரையும் வளைச்சி கட்டி சுந்தரி அடக்குது. அவ்வளவும் 50 பேரும் பேசாமல் அடங்கி போகிறாங்க. இது என்ன கூத்துன்னு தெரியல. அப்படியே திரும்பி போயில தான் பார்த்தா அனுபவம் என்ன பண்ணுறாங்க, பிளேயிங் அபி கொடுக்குறாங்க. அவங்க அனு பார்க்காமலே போயிடறாங்க. அபி கண்ணை திறந்து பார்க்கல, அது ராகவுக்கு போய் சேர்ந்துருது. அப்படியே படார்னு சுதாரிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறாருங்க. சூப்பருங்க நம்ம ராகவ். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அனு அப்படின்னு சொல்லி தட்டி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தனும் உன் தங்கச்சி கூப்பிடுதுங்கிற மாதிரி காமிக்கிறாரு. அப்படியே அனு தங்கச்சியை பார்க்க அப்படியே டக்குன்னு மறுபடியும் ஒன்ஸ் மோர் கொடுக்குறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அதை கச்சக்குன்னு வாங்கிக்கிறாங்க நம்ம அனு. ஆகாசம் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. என்னக்கா பண்ணுறது, சார்ஜ் போட்டு வைக்கா, அவனோட பேசணும்னு ஜாடையிலே சொல்லிக்கிறாங்க. இந்தளவுக்கு இங்கே இராணுவ ஆட்சியாக நடந்துட்டுருக்கு, என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படியே சரி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு உளர போகிறாங்க. அப்படியே ரசித்து பார்க்குறாரு ராகவ் அபியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.